தோல்வி குட்டி கதை. வாழ்க்கையில் எங்கும் எதிலும் தோற்காமல் வெற்றி கொடி கட்டி போராட வேண்டும். போட்டிகளில் விட்டு கொடுத்து போகும் சுபாவத்தை அறவே விட்டொழிக்க வேண்டும். தோல்வி என்பது சுவையற்ற ஒரு பொருள். ஆகையால் தோல்வி காற்று நம் மீது படாமல் கவனமாக செயல்பட வேண்டும். அது நம் மனதின் உற்சாகத்தை குலைத்துவிடும் என்று அந்த இளம் தொழிலதிபர்கள் நிறைந்த கூட்டத்தில் ஆவேச உரை ஆற்றிவிட்டு வீடு திரும்பினார் பிரபல தொழிலதிபர் சிவா. அவர் வருகைக்காக காத்திருந்த 4 வயது பேரனை அள்ளி அணைத்து முத்தமிட்டார். தாத்தா, கிரிக்கெட் விளையாடலாம் வாங்க என்று கையில் புதிய மட்டையுடன் பேரன் அழைத்ததை அவரால் தட்ட முடியவில்லை. கிரிக்கெட் விளையாடும் போது குட்டி பேரன் வீசிய ஒவ்வொரு பந்திலும் வேண்டுமென்றே ஆவுட் ஆகி வருத்தப்படுவது போல் பாவனை செய்தார். தான் வீசிய பந்துகளை அவன் அடித்தபோது அதை தடுக்க முடியாதது போல் நடித்தார். அவற்றைக் கண்டு பேரன் கைதட்டி ரசித்ததைக் கண்டு புலகாங்கிதம் அடைந்தார். வியாபாரத்தில் ஒரே நிமிடத்தில் கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டிய போது கூட அம்மாதிரி சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அவர் அடைந்ததில்லை. அதோடு சில சந்தர்ப்பங்களில் தோல்வியிலும் விட்டு கொடுத்து செயல்படுவதிலும் பிரத்யேக சுவை இருப்பதை உணர்ந்தார்.